வணக்கம். குரு ஏன் ஏனியா இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பொதுவாக உத்தராயணம் தட்சிணாயணம்ன்ட்டு ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? சூரியன் கீழ் நோக்கி போகிறது, மேல் நோக்கி போகிறது. அப்போ தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயண காலத்தில் போகிறதுக்கு மகர ராசிக்கு அவர் போகணும். மகர ராசிக்கு அவரை தூக்கி விடுறது குரு தான், தனுசிலிருந்து. அது மாதிரி அவரை உச்சத்துக்கு தூக்கி விடுறது மீனத்திலிருந்து தூக்கி விடுவார். சூரியனை உச்சத்துக்கு மேஷத்துக்கு தூக்கி விடுவார். உங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு உந்துதலாக இருக்கிறதும் குரு தான். அது மாதிரி சூரியன் ஆட்சி பெறுகின்ற வீடான கடகத்துக்கு முன்னாடி சிம்மத்துக்கு முன்னாடி கடகத்தில் உச்சம் பெற்றிருப்பார் குரு. ஸோ சூரியனை பள்ளத்திலிருந்து தூக்கி விடுவது, ஆட்சி உச்சம் பெற வைப்பது குரு.